அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நடந்து முடிந்திருக்க 2 சட்டமன்ற தேர்தல்கள், மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பலருக்கும் மகாராஷ்டிரா தேர்தலை வியப்பை தொட்டிருக்கிறது. இப்பொழுது முழுமையாக மீண்டும் இந்த மகா யுக்தி கூட்டணி, அதாவது பிஜேபி மற்றும் சிவசேனாவினுடைய ஷிண்டே பிரிவு மற்றும் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் பிரிவு, இது ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. 288 தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்றத்தில் 233 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. கடந்த காலத்தில் 2019 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் கூட பிஜேபிக்கு ஒரு அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன்னாலும் தேவேந்திர பட்னாஸ் முதல்வராக இருந்தார். 2019 பெறும்பொழுது அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இப்போ சிவசேனாவோடு சேர்ந்து ஒரு தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்று உத்தவ் தாக்கரே முதல்வராக தொடர்ந்தார். அதற்கு பிறகு ஒரு முழுமையான அதிகாரத்தை மகாராஷ்டிராவில் அவர்கள் நிலைநிறுத்த முடியவில்லை. மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டிலும் அதிகாரம் என்பது மிக முக்கியமானது, குறிப்பாக பிஜேபிக்கு. அது காங்கிரஸுக்கும் அதுக்கான ஒரு வேட்கை இருந்தாலும் கூட இந்த முறையும் அது தவறு விட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா என்பது ஒரு ஜிடிபி மட்டுமல்ல, பல தொழிலதிபர்களுடைய மிக முக்கிய கேந்திரமாக இருப்பதும் மகாராஷ்டிரா தான். இங்கே இப்போது ஏக்நாத் ஷிண்டே இந்த 2019 தேர்தலில் உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரேவிற்கு பின்னணியில் அங்கு ஒரு மாபெரும் ஒரு சக்திமிக்க அந்த மண்ணின் மைந்தர்களுக்குத்தான் அத்தனையும் என்கின்ற கோஷத்தை ஒட்டி தனக்கென ஒரு தனித்த வாக்கு வங்கியை வைத்திருந்தவர் தான் பால் தாக்கரே. அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கிற ஒரு வாரிசு உரிமை போட்டியில் அவர் தனியாக போய் நவ நிர்ணயன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் தொடங்குகிறார். அதற்கு பிறகு சிவசேனா கட்சியினுடைய இன்னொரு அதிகார புள்ளியாக ஏக்நாத் ஷிண்டே உருவெடுக்கிறார். மிகச்சாதாரணமாக பின்னணியை கொண்டு வந்தவர். அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக அவர் வளர்ந்து அவருக்கு ஒரு 3 குழந்தைகள், அதில் 2 குழந்தைகள் அவருக்கு நீரில் மூழ்கி ஒரு 2000 தொடக்கத்தில் இறந்து போகிறார்கள். இதற்கு பிறகு அவர் அரசியலிருந்தே கொஞ்சம் தள்ளி இருந்தவர். ஒரு மாபெரும் மக்கள் சக்தியை கையாளக்கூடிய அளவிற்கு உத்தவ் தாக்கரேவுக்கு பிறகு அவர் உருவெடுக்கிறார். இந்த இடத்துல அவரே ஒரு முதல்வர் கேண்டிடேட்டாக அது வெளிவரும்போது மகாராஷ்டிராவுக்கு வெளியே அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பல இடங்களில் இங்கேயும் இந்த பிஜேபி பாருங்கள் ஒரு ஷிண்டேவை உருவாக்குவார்கள் அப்படின்னு பல பேரினுடைய பெயரை சொல்லி அரசியல் வந்த சூழல்களை நம்ம பார்த்துட்டே வந்தோம். இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும், அதாவது காங்கிரஸ் மற்றும் சரத்பவார் கூட்டணிக்கும் மற்றும் உத்தவ் தாக்கரேவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அதற்கு காரணம் பிஜேபி அங்கு தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக சிவசேனாவை 2ஆக பிளக்கிறார்கள். அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் 2023 அதையும் பிளக்கிறார்கள். அங்கே சரத்பவாரினுடைய நெருங்கிய உறவினரான அஜித் பவார் தலைமையில் இருக்கிற தேசியவாத காங்கிரஸ் தான் உண்மையான காங்கிரஸ் அப்படின்னு ஒரு தீர்ப்பையும் பெறுகிறார்கள். இதற்கெல்லாம் நீதிமன்றத்தில் சட்டமன்றத்தில் சபாநாயகர் நடந்து கொண்டதெல்லாம் தவறு அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியே வந்தது. ஆனாலும் அதுதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம், கொடி எல்லாம் அவங்களுக்கு தான் உரியதுன்னு அஜித் பவாருக்கு ஒதுக்குறாங்க. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவுக்கு நடந்தது. அவர் முதலமைச்சராகவும் தொடர்ந்தார். இதை தொடர்ந்து அவர்கள் சந்தித்த ஒரு ஏப்ரல் மாதத்தில் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. அது சொல்லப்போனால் ஒரு 10 தொகுதியில் சரத்பவார் போட்டியிடுகிறார். அதில் 8 தொகுதி அவர் வெற்றி பெறுகிறார். அப்போ ஒரு 80% வெற்றியை அவர் தக்க வைத்துக் கொள்கிறார். தேர்தல் முடிவுகள் வந்ததில் நம்ம முதல்ல பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 132 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. சிவசேனா, யார் ஷிண்டே பிரிவில் இருக்க சிவசேனா 57 தொகுதிகளை பெறுகிறார். அஜித் பவாரினுடைய தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 41 தொகுதிகளை பெறுகிறாங்க. ஆனால் உத்தவ் பால் தாக்கரே சிவசேனா 20 தொகுதிகளை தான் பெறுது. காங்கிரஸ் வெறும் 16 தொகுதிகள். தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் வெறும் 10 தொகுதிகள். 8 தொகுதிகளை பெற்றிருக்கிறதுனால நீங்கள் கணக்கு பார்த்தால், அதாவது 48 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவினுடைய பார்லிமெண்ட்டில் அவங்க 30 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணி பெறுகிறது. அதை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 180 தொகுதிகள் மிக எளிதாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் பத்திரிகையாளர்கள்லாம் கணித்தாங்க. ஆனால் இப்போ அந்த முடிவுகள் மிக ஒரு 50க்கு மேற்பட்ட தொகுதிகளை மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்கிறது. ஆனால் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவா அப்படிங்கிற, காங்கிரஸுக்கு எப்போவோ அங்கே பின்னடைவு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா 99 காலகட்டம் வரைக்கும் அங்கே தேசிய கட்சிகள் மேலோங்கி இருந்த பொழுது அங்கே மாநில கட்சியாக மேலோங்கி இருந்தது சிவசேனா கட்சி மட்டும்தான். ஆனால்
தேசிய கட்சிகள் மட்டும்தான் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் மேலோங்கி இருந்த பொழுது, காங்கிரஸ் பிஜேபி மட்டும்தான் அங்கே கோலோச்சி கொண்டிருந்த பொழுது, நீங்கள் சோனியா காந்தி தலைமையிலான ஒரு காங்கிரஸ் வந்து பொறுப்பேற்று நடக்கப் போகிறது என்பது, சோனியா காந்தியை எதிர்த்து தான் சரத்பவார் வந்து தேசியவாத காங்கிரஸ் தொடங்குகிறார். பிஏ சங்மா போன்ற அன்றைய புகழ்பெற்ற சபாநாயகர்கள் எல்லாம் அவர் பின்னால் வந்து நிற்கிறாங்க. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்தெல்லாம் சரத்பவார் பெற்றிருந்தார். 38 வயதில் அவர் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக அலங்கரித்தவர். பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் வைத்திருந்தவர். பல நேரங்களில் தன்னுடைய தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கே போக மாட்டார். ஆனால் ரொம்ப ஒரே ஒரு முறை தன்னுடைய தொகுதியில் வந்து பார்லிமெண்ட் தொகுதியில் வந்து பிரச்சாரத்திற்கான ஒரு முறை மட்டும் கலந்து கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்தவர். இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர். இன்றைக்கு 83 வயதாகிறது. பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர், வழிநடத்தியவர் என்கின்ற அத்தனை பெயருக்கும் சொந்தக்காரரான அவருடைய கட்சி பிளக்கப்படுகிறது, தன்னுடைய உறவினரால் பிளக்கப்படுகிறது. அவர் வந்து இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றியை பெறாங்க. இந்த வெற்றியை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த வெற்றி தான் மகாராஷ்டிராவில் அவர்கள் பெற்ற காங்கிரஸ் கூட்டணியினுடைய வெற்றி தான் அங்கே வந்து 240 சீட்டுகள் குறைவதற்கு இதுவும் ஒரு காரணமெல்லாம் பேசப்பட்டது. அப்போ மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள். மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி வந்து காங்கிரஸ் என்கின்ற தலைமையில் தான் நான் தேசிய கட்சியாக இருக்கிறனால அதைத்தான் ஒரு கூட்டணி தலைமை என்று அழைக்கப்படுகிறது. அவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது, ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்களே சொல்கிறார்கள். தேவேந்திர பட்னாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களே இந்த வெற்றி எதிர்பார்க்கல அப்படின்ற அளவு. என்ன நடந்தது? இந்த தேர்தலே ஒரு ஹரியானா தேர்தலோடு தான் சேர்ந்து நடந்திருக்கணும். இங்கே மக்களுக்கு வந்து ஒரு அனுதாபம். ஒரு பெரிய கட்சியை உடைச்சிட்டாங்க, இன்னொரு மாநில கட்சியை உடைச்சிட்டாங்க, 2 கட்சியை உடைச்சி ஒரு கட்சியை ஆட்சி அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு மிகப்பெரிய அனுதாபம் ஏற்பட்டிருக்கு என்பதை ஆளும் பிஜேபி, மத்திய பிஜேபி உணர்ந்து தான் இருந்தது. அதனால் இந்த தேர்தலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே வந்தாங்க. வந்தபோது பல தேர்தல் பிரச்சாரங்களிலெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசங்களை குறித்து மிக கடுமையான விமர்சனங்கள் வச்சார். ஆனால் இப்போ சமீபத்தில் 2 கோடி பெண்களுக்கு மாதம் 1500 என 5 மாதங்கள் ஒரு 7500 ரூபாய் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய அளவில் பிஜேபி கூட்டணிக்கு வாக்கு வங்கியாக உருவாகி இருப்பதாக இப்பொழுது கருத்தாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதன் வழியாக தன் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. இப்போது ஏக்நாத் ஷிண்டே மட்டுமே ஒரு 56 சீட்டுகள் அவர் பெற்றிருந்தாலுமே, அவருமே இப்போது நான் தான் ஒரிஜினல் சிவசேனா என்பதை அவர் நிரூபிச்சிருக்கிறார். அதேமாதிரி அஜித் பவாரும் நிரூபிச்சிருக்கிறார். இப்போது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டாங்களா? இப்போ சீனியர் லீடர்ஸுக்கு ஷாக்காக இருக்குது. என்னென்னா, நமக்கு வந்து ஒரு அனுதாபத்தை வந்து தரலையே மக்கள். ஏன்னா ஜார்க்கண்டில் அது நடந்திருக்குது. ஹேமந்த் சோரனை வந்து தூக்கி அவர் ஜெயிலில் வச்சு அவர் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், நெருக்கடிகள்லாம் கொடுத்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது, அதற்கு அவருடைய மனைவி 100க்கும் மேற்பட்ட இடங்கள் கல்பனா அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்து, அந்த பிரச்சாரத்தின் எதிரொலியாக இன்றைக்கு அனுதாப அலையினாலே அவர் வெற்றி பெற்றிருப்பதாக தரவுகள் வந்துகின்றன. ஆனால் அது ஏன் மகாராஷ்டிராவில் ஒரு முறை பார்லிமெண்ட்டில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது? காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தன்னுடைய காங்கிரஸ் கட்சியை தான் தேசியவாத காங்கிரஸ் பிளந்திருக்கிறது. தேசியவாத காங்கிரஸை தான் அப்படியே அவர் தொடர்ச்சி அஜித் பவார் எடுத்துகிட்டு போயிருக்கார். இது எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய அளவிலான ஒரு கூட்டணி அங்கு விரிந்திருக்கிறது. அது மீண்டும் 3வது முறையாக பிஜேபிக்கு ஒரு அதிகாரம் அங்கே மீண்டும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது பிஜேபி மறுபடியும் தேவேந்திர பட்னாஸை முதலமைச்சராக ஆக்குவார்களா? அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே தான் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்தார். மிகச்சிறிய அளவிலான எல்லா இடங்களிலும் ஒரு பரவலான ஒரு வாக்கு வங்கி வைத்திருந்தாலும் சில இடங்களில் மட்டும், இப்போ நம்ம ஊரில் ஒரு பாமகவுக்கு நிகராக அங்கே சிவசேனாவை ஒப்பிடலாம். வட மாவட்டங்களில் மட்டும் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஓட் பேங்க் இருக்கிற மாதிரி, அந்த ஓட் பேங்கை வந்து தனக்கானது அப்படின்னு ஷிண்டே அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். இந்த அடிப்படையில் அவருக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா? பிஜேபியில் இப்போ சமீப காலமாக இப்போ சத்தீஸ்கர் ஆகட்டும், அது வந்து மத்திய பிரதேசத்தாகட்டும், அங்கே ஒரு புதிய தலைவர்கள் ஒரு ராமன் சிங் போலவோ ஒரு சிவராஜ் சிங் சௌகான் போலவோ உருவெடுப்பதை பிஜேபி விரும்புவதில்லை. அவங்க உடனே ஒரு மத்திய அமைச்சர் பதவிக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க. அந்த அளவில் மறுபடியும் தேவேந்திர பட்னாஸ் வந்து மாநிலத்திலேயே ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுக்கிறதுக்கு பிஜேபி அனுமதிக்குமா? ஓரிரு நாட்களில் நமக்கு தெரியும். மீண்டும் பிஜேபி இது தங்களுக்கான அதிகாரத்தை மகாராஷ்டிராவில் நிலைநிறுப்பது, எந்த ஒரு இலவசத்தை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்தார்களோ அந்த இலவசமே அவர்களுக்கு உதவி இருக்கிறது.
மீண்டும் அங்கு மாநிலத்தில் ஒரு அதிகார தலைமையை உருவாக்கப் போகிறார்களா, அல்லது தங்களுடைய வழக்கமான தலைமையை போல ஏற்ப ஒரு புதிய தலைவரை, புதிய முதலமைச்சரை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்களா மகாராஷ்டிராவுக்கு என்று விரைவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.